சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஆரஞ்சு அலர்ட்டுக்கான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றும் நாளையும் பல மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என்றும் இதனால் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அடுத்த 2 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைய தினம் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் அந்தந்த மாவட்ட பகுதிகளில் மழையின் தீவிரத்தை பொறுத்து பள்ளி கல்லூரி விடுமுறை சம்பந்தமான அறிவிப்புகள் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.